அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள்ங்க. கிட்டத்தட்ட 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேலான முதலீடுகளை ஈர்த்திருக்கோம். இதன் மூலமாக புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு. இது விஜய் அரசாங்கத்துடைய 100 நாள் சாதனை அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க தாவேக்காவினர். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கோவையில அந்த மாணவருடைய படுகொலை. இந்த ரெண்டுலையுமே நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கு. விஜய் அவர்கிட்ட 3 முக்கியமான கோரிக்கைகளும் முன்வைக்கப்படுது. இதை மட்டும் சரி பண்ணிட்டா நிச்சயமா அவர் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாகவும் இருப்பாரு, செய்வாரா அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன அது, இதனுடைய பின்னணிகள் உள்ளிட்ட பலவற்றையும் இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸில் திறனாய்வு செய்வோம். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். இதை மட்டும் செஞ்சா இந்த ஆட்சியை அசைச்சு கூட பார்க்க முடியாது. செய்வாரா விஜய்? முதலீட்டாளர்கள் மாநாடும் பின்னணி அரசியலும். நம்முடைய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். வருகின்ற 2036 ஆண்டுக்குள்ளார நம்முடைய தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாற்றுவது தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்னு சொல்லியிருக்காங்க. நம்முடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பொறுப்பேற்ற 100 நாட்கள்ல கிட்டத்தட்ட 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேலான முதலீடுகளை தமிழ்நாட்டில் ஈர்த்திருக்கோம். இதன் மூலமா 1.20 lakhs 1.20 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக வாய்ப்பு இருக்கு, நமக்கு கிடைக்க போகுது. இது வெற்றி தமிழ்நாடு அப்படின்னு வெற்றி வந்துருச்சு, கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. 100 நாட்கள் 100 ஒப்பந்தங்கள், கிட்டத்தட்ட 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேலான முதலீடுகள், 1,00,000க்கும் மேற்பட்ட புதிய வேலை வாய்ப்புகள். தாவேக்கா தங்களுக்கான அந்த சாதனையாக ஸ்கோரிங் பாயிண்டாக சொல்றாங்க. இந்த செய்தி குறிப்புலையும் பார்த்தோம்னா சில நிறுவனங்களையும் அவங்க கோடிட்டு காட்டியிருக்காங்க. இப்ப காஞ்சிபுரத்துல ஜேகே டயர் நிறுவனம் 5,143 கோடியில 3,510 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் விதமாக விரிவாக்கம் செய்யப்பட இருக்கு. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஆவிட் குழுமம் 7,000 கோடி ரூபாயில 12,000 பேருக்கு வேலை வாய்ப்பு. இப்ப ஒசூர்ல டைட்டான் நிறுவனம் கிட்டத்தட்ட 1,000 கோடியில புதிய ஆலையை அமைக்க ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க. இதன் மூலமாக 1,200 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே நேரத்தில் திமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்களே பெரும்பாலும் நாங்கள் கொண்டு வந்தோம், MOU போட்டிருந்தோம், அதை தான் இவங்க புதுசாக ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. வழக்கமான விமர்சனம் தான். இப்போ தொழில்துறையுடைய முன்னாள் அமைச்சர் திரு TRB ராஜா கூட ஒரு சின்ன காணொலி வெளியிட்டிருக்காரு. எங்களுடைய திட்டங்களை தான் நாங்கள் கொண்டு வந்த போட்ட ஒப்பந்தங்களை தான் இவங்களும் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. உதாரணமாக சொல்றாரு, டைட்டான் 1,000 கோடி ரூபாய் டிட்கோ அமைப்போடு ஏற்கனவே உள்ள அரசு உறவின் மூலம் பெறப்பட்டதாகும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஆக மொத்தத்துல தாவேக்கா திமுக 2 பேருமே இது தங்களுடைய சாதனையாக அவங்க குறிப்பிடுறாங்க. நல்லதுங்க. ஆனா நம்ம கேட்கறது என்னன்னா, இப்ப MOU அப்படிங்கிறது ஜஸ்ட் பேசிட்டு இருக்காங்க, ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அதனாலேயே முழுமையாக எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் முதலீடுகளும் இங்க வந்துருச்சுன்னு சொல்லிட முடியாது. அது மிஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா மிஸ் ஆகாம முழுமையாக வரணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்புகள். அப்புறம் புதிய 1.20 லட்சம் வேலை வாய்ப்புகள், அவர்களுக்கான பணி பாதுகாப்பு முக்கியம். ஏன்னா இன்றைய சூழல்ல இந்த தாராளமயத்துக்கு பிறகு, தனியார் மய கொள்கைகளுக்கு பிறகு பெரும்பாலான கார்ப்பரேட் நிறுவனங்கள் கொத்த வேலையை விட்டு தூக்குறாங்க. IT நிறுவனங்களாகட்டும், எந்த நிறுவனங்கள் எடுத்துட்டாலும் சர்வதேசம் முழுக்க நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. அப்ப பணி பாதுகாப்பு இல்லாத ஒரு அபாய சூழல் இருந்துட்டு இருக்கு. அவங்களுடைய பணி பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். அப்புறம் இன்னொரு பக்கம் பெயர் அளவுல 8 மணி நேரம் வேலை அப்படின்னு சொன்னாலும் 12 மணி நேரம் 16 மணி நேரம் அப்படின்னு அப்படியே ஒர்க்கு போட்டு புழியிறாங்க. எப்ப வேணாலும் வேலையை விட்டு தூக்குவாங்க அப்படிங்கிறதால முக்காவாசி பேர் ஸ்ட்ரெஸ்ஸோட தான் இளம் சமூகத்தினர் வேலை பார்த்துக்கிட்டும் இருக்காங்க. இவை எல்லாமே தவிர்க்கப்படணும்னா அவங்களுடைய வேலை உத்தரவாதம் வேணும். ஏன்னா கார்ப்பரேட் நிறுவனம் இங்க முதலீடு செய்வதற்கு நிலம், போதிய வசதி, தண்ணீர் உள்ளிட்ட எல்லாமே நம்ம ஏற்பாடு பண்ணி தரோம். அதெல்லாம் பண்ணாதான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு முதலீட்டு நிறுவனங்கள் தெரிவிக்கிறதால அப்ப அவங்களுக்கு எவ்வளவு சாதகமா நம்ம செய்யறோம். அப்ப நம்முடைய தொழிலாளர்களுக்கு, ஊழியர்களுக்கும், அதே விதமான இளம் பட்டாளத்தினருக்கு பணி பாதுகாப்பு, எதிர்காலத்தை, அவங்க குடும்பத்தினருடைய எதிர்காலத்தை உறுதிப்படுத்தணுமா இல்லையா? சோ முதலமைச்சர்கிட்ட இது ஒரு முக்கியமான கோரிக்கையாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருந்துட்டு இருக்கு. அடுத்து இன்னொரு கேள்வி என்னன்னா, ஒரு இடத்துல தனியார் வேலை வாய்ப்புகள் உருவாக்குறது தப்பு இல்லை, ஆனா அரசு வேலை அதுதான் மிக மிக முக்கியமானது. ஆனா அந்த அரசு வேலையில யானை பசிக்கு சோளப்பொறி கொடுத்த அந்த பழமொழி கணக்காக இப்ப TNPSC எடுத்துக்கோங்களேன், குரூப் 2A அதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. காலி இடங்களுக்கான அறிவிப்பு எவ்வளோனா வெறும்
821 இடங்களுக்கு மட்டும்தான் அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இது பெரிய ஷாக்கா மாறி இருக்குங்க. ஏன் அப்படின்னா, இப்ப உதாரணமா 2022ஆம் ஆண்டு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 6500 பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியானது. 2011ல 6241 இடங்களுக்கான அறிவிப்பு வெளியானது. அப்படி இருக்க இந்த ஆண்டுல வெறும் 821 இடங்கள் அப்படிங்கிறது ஏற்புடையதா இல்லை. இந்த இதுல பார்த்தோம்னா பட்டதாரிகளுக்கான அறிவிப்பு இது. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு முழுக்கவே கிட்டத்தட்ட 60 லட்சத்துக்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் இருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டுமே கிட்டத்தட்ட 4 to 5 லட்சம் பட்டதாரிகள் புதுசா உருவாகிட்டே இருக்காங்க. அப்ப அத்தனை பேருக்கும் அரசு வேலை கிடைக்குமா? அத்தனை பேருக்கும் அரசு வேலை உறுதிப்படுத்தி தர முடியுமா? ஆனா வாக்குறுதிகள் என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, இளம் சமுதாயத்தினருக்கு வேலை வாய்ப்பை நாங்க உறுதிப்படுத்துறோம். மிக முக்கியமாக அரசு வேலை காலி பணியிடங்களை நாங்க நிரப்புவோம் அப்படின்னும் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாரு திரு விஜய். நம்முடைய தமிழ்நாட்டுல அரசு துறைகள்ல மட்டும் இன்றைய நிலையில கிட்டத்தட்ட 6 லட்சம் பணியிடங்கள் காலியாக இருக்குங்க. அடுத்த 5 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பணியிடங்கள் காலியாக வாய்ப்பு இருக்கு. மொத்தமா கிட்டத்தட்ட 8 லட்சம் பணியிடங்கள் இந்த 5 ஆண்டுகள்ல. இந்த 8 லட்சம் பணியிடங்களை நிரப்ப என்ன திட்டம் வச்சிருக்காரு நம்முடைய முதலமைச்சர்? ஏன்னா தேர்தல் வாக்குறுதியில நாங்க ஆட்சிக்கு வந்தா அரசு துறைகள்ல இருக்கக்கூடிய அத்தனை காலியிடங்களும் முழுமையாக நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அதை தான் கேள்வியா முன்வைக்கிறாங்க. ஏற்கனவே வேலை வாய்ப்பு இல்லாத இளம் பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு வாக்குறுதியில. இளைய சமூகத்தினருடைய வாக்குகளை பெற்றுதான் இன்னைக்கு ஆட்சி பொறுப்புக்கும் வந்திருக்காங்க. அதனால அவர்கிட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கு. இந்த 8 லட்சம் பணியிடங்களையும், அதாவது ஆண்டுக்கு 1.5 1.50 லட்சம் வேலை வாய்ப்புகளை உறுதிப்படுத்தணும் அரசு பணியிடங்களை. இதை மட்டும் அவர் செஞ்சுட்டாருன்னா அடிச்சு சொல்றோம், அடுத்த 5 ஆண்டுகளும் மொத்தம் 10 ஆண்டுகள் இவர் தான் சிஎம்மா இருப்பாரு. நேஷனல் நியூஸா இவர் தான் மாறுவாரு. இப்ப பாமகவுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர் தெரிவிச்சிருந்தாரு. மேகதாது அணை விவகாரத்துல அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைச்சிக்கிட்டு பிரதமரை போய் நீங்க சந்திச்சா திரு நரேந்திர மோடியா நிச்சயமா ஒரு மாற்றம் கிடைக்கும், நீங்க தான் நேஷனல் நியூஸா மாறுவீங்க அப்படின்னு சொன்னாரு. இப்ப இந்த காலி பணியிடங்களை 8 லட்சம் பணியிடங்கள் ஆண்டுக்கு 1.50 பணியிடங்களை நீங்க நிரப்பிட்டா நீங்க தாங்க அடுத்த 10 ஆண்டுகளுக்கு நேஷனல் நியூஸ், நீங்க தான் நிரந்தர முதலமைச்சர் அப்படின்லாம் இளம் பட்டாளத்தினர் கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. செவி சாய்ப்பாரா முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்ப 821ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப டிஎன்பிஎஸ்சி 227 அதை 3000 அதிகரிச்சு அறிவிக்கணும் அப்படின்னு கோரிக்கைகள் வந்துட்டு இருக்கு. இப்ப நான் நிறைய புள்ளி விவரங்கள் கொடுத்திருந்தேன். மருத்துவர் திரு அன்புமணி பாமகவுடைய தலைவர் அவரு டேட்டாக்களோடு இதை பதிவும் செஞ்சிருக்காரு. பொதுவா பல விஷயங்கள்ல மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா இந்த அரசு சார்ந்து நிறைய டேட்டாக்கள்ஸை கொடுத்து அதுல இருந்து ஒரு கேள்வியை உருவாக்குறதுல பாமக முக்கியமான ஒரு ரோல் வகிச்சுட்டு தான் இருக்கு. இப்ப வந்திருக்கக்கூடிய செய்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா கூடுதலாக 20 காலி பணியிடங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்திருக்கு. ஆகஸ்ட் 15 விஜய் முன்பு 2 சிக்கல்களும் 3 எதிர்பார்ப்புகளும் செய்வாரா? நம்ம ஃபைனலா சொல்ல வருது, தனியார் துறையில புதிய வேலை வாய்ப்புகளுக்கு பணி பாதுகாப்பு வழங்கணும், வேலை உத்தரவாதம் கொடுக்கணும். ஏன்னா ஐடி நிறுவனங்கள்ல மட்டும் பார்த்தோம்னா கடந்த 2 ஆண்டுகள்ல நாடு முழுக்கவே கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்டவர்கள் வேலை நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது மென்மையான வகையில அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்து அவங்களே வாண்டடா வந்து ராஜினாமா செய்யற மாதிரி. இதனால மன உளைச்சலுக்கு ஆளாகி பல்வேறு குடும்பங்கள் ரொம்பவே நொடிஞ்சும் போயிருக்காங்க. அப்படியான ஒரு அபாய சூழலை இந்த புதிய வேலை வாய்ப்புகள் அந்த இளம் பட்டாளத்தினருக்கு அவங்க குடும்பங்களுக்கு கொடுத்து விடக்கூடாது. ஸோ பணி பாதுகாப்பு அவசியம். 2வது, தனியார் துறையிலையும் இடஒதுக்கீடு கட்டாயம். ஏன்னா நம்ம நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குடிமக்களும் ஏதாவது ஒரு சமுதாயத்தை சார்ந்தவராக இருப்பாரு. அவங்களுடைய உழைப்பின் மூலமாக அவங்களும் வரி செலுத்துறாங்க. அந்த வரியின் மூலமாக தான் இந்த தேசமே இயங்கிட்டு இருக்கு. அப்ப இந்த தேசத்துடைய கல்வி, வேலை வாய்ப்பு, அதிகாரம் உள்ளிட்ட அனைத்து மட்டங்களிலும் அனைத்து சமுதாயத்தினரும் அனைத்து குடிமக்களுடைய பிரதிநிதித்துவமும் இருக்கணும். இதுதான் அசலான சமூக நீதி. அதனால தான் அரசு வேலைகள்ல, கல்வி நிலையங்கள்ல இடஒதுக்கீடும் அமல்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கு.
இப்ப தனியார் துறையில இடஒதுக்கீடு இல்லைன்னா வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் அதை ஈஸியா தொடர்ந்து பெற்றுக்கொண்டு இருக்கிறவங்க அவங்க மட்டுமே அந்த வேலை வாய்ப்புகளை பெற்று மேலும் மேலும் அவங்களுடைய அந்தஸ்தை உயர்த்திக்கிற மாதிரி இருக்கும். அப்ப ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அப்படின்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாம போயிடும். பல ஆண்டுகளாக பல 100 ஆண்டுகளாக கல்வி வாசமே இல்லாம உடல் உழைப்பு மட்டும் செலுத்திட்டு வந்தவங்க திடீர்னு இப்ப அவங்க இந்த ஓப்பன் இதுல போட்டி போட முடியாது. அதனால தான் இடஒதுக்கீடு போன்ற சில உரிமைகளும் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. இப்ப தனியார் துறையிலேயே இடஒதுக்கீடு கொடுத்தா அவங்களுடைய பொருளாதாரம் வளரும், அவங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும், அவங்களுடைய சமூக மதிப்பீடும் உயரும். அதன் மூலமாக அவங்களுடைய குடும்பம் வளர்ந்து அவங்களுடைய எதிர்கால தலைமுறையும் சூப்பரா மாறும். அப்ப இடஒதுக்கீடு மிக மிக முக்கியமானது. தனியார் துறையிலும் அது வேண்டும். ஏன்னா இன்னைக்கு கூட இப்ப பார்த்தோம்னா ஏன் இதை முக்கியமா சொல்றேன்னா சாதி ஒழிப்பிலும் இது ஒரு பங்காற்றுது. இப்போ கூட காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு நேர்ந்தது. அதாவது உத்தரகாண்ட்ல ராம்லீலாங்கிற ஒரு மைதானத்துல ஒரு பேரணி நடத்தி அதுல உரையாற்றினாரு. அவர் போன பிறகு சில அமைப்பினர் அங்க 2 நாள் கழிச்சு அதை கிளீன் பண்ணியிருக்காங்க, யாகம் பண்ணியிருக்காங்க. இது அவரு நாடாளுமன்றத்திலேயே வேதனையோடு இதை பதிவு செஞ்சிருக்காரு. நான் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர், எந்த இடத்துல அதை அப்படி நான் குறிப்பிட்டு எதையும் பெறணும்னு நான் நினைச்சதில்ல. ஆனா இந்த செயல்ங்கிறது தவறு அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காரு. நம்முடைய துணை குடியரசுத் தலைவர் சபாநாயகர் திரு CP ராதாகிருஷ்ணனும் தீண்டாமை ஒரு பாவச் செயல்னு இதை கண்டிச்சிருக்காரு. பாஜகவுடைய திரு JP நட்டா அமைச்சர் அவருமே இந்த செயலை கண்டிச்சிருக்காரு. நாங்க விசாரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சுதந்திர தினம் கொண்டாடக்கூடிய இந்த நேரத்திலும் சாதி தீண்டாமை வெவ்வேறு வடிவங்களை வெளிப்பட்டு கொண்டே இருக்கு. அப்ப அனைத்து சாதியினரும் சீரான அளவுல அதிகார மட்டத்துக்கு பொருளாதார வளம் பெறணும் அப்படின்னா இடஒதுக்கீடு மிக முக்கியமான ஒன்று. அதனால தான் இதை இவ்வளோ அழுத்தமா நம்ம வலியுறுத்துறோம். 3வதாக அனைத்து காலி பணியிடங்களையும் அரசு பணியிடங்களையும் முழுமையாக நிரப்பணும். இவை எல்லாவற்றையும் செய்ய முயற்சி செய்தா அந்த முயற்சியில சக்சஸ் பண்ணா தமிழ்நாடு CM அவர்களை கொண்டாடுவாங்க இளம் தலைமுறையினர். அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இதுதாங்க. அதாவது நம்முடைய இந்திய அரசமைப்பு சட்டத்துல 21வது கூறு வழங்கக்கூடிய வாழ்வுரிமை என்பது கண்ணியமான வாழ்வாதாரத்தை உள்ளடக்கியது அப்படின்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு. கண்ணியமான வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தணும் நம்முடைய CM திரு ஜோசப் விஜய். ஏன்னா இன்னொரு பக்கம் கோவையில இளைஞர் திரு அமுதன் அந்த கல்லூரி மாணவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அது பெரும் தாக்கத்தையும் அதிர்வையும் ஏற்படுத்தி இருக்கு. கடந்த 20 நாட்கள்ல மட்டும் 3 படுகொலைகள் அங்க கோவையில நடந்திருக்கு. அந்த ஏரியாக்கள்ல கோவை மட்டும் கிடையாது, பல்வேறு மாவட்டங்கள்லயுமே போதை புழக்கம், அந்த பொருட்களுடைய புழக்கம் அதிகமா இருக்கு. இளம் தலைமுறையினரை சீரழிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா வேதனையான அந்த தகவல்கள் வந்துட்டு இருக்கு, வேதனையை கூட்டிட்டு இருக்கு. இதையும் தடுக்க போர்க்கால நடவடிக்கை எடுக்கணும் நம்முடைய CM. அவருடைய கையில தான் இந்த துறை இருக்கு. இவை எல்லாவற்றையும் செய்து தருவதுதான் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க கோடிக்கணக்கான நம்முடைய இளைஞர் பட்டாளத்தினர். செய்வாரா நம்முடைய CM திரு ஜோசப் விஜய்? மற்றபடி இதே போன்ற காணொலிகளை காண நம்முடைய உங்கள் சுக சேத்தலங்கோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.